இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ல ஒரு ஏமாத்து வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த ஏமாத்து வேலை என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன செய்முறை மூலமா பார்த்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இந்த ஏமாத்து வேலை பாத்தீங்கன்னா பெர்சனலா நம்ம நண்பர் ஒருத்தருக்கே நடந்திருக்குது. அவர் இதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்டே பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் 2 சிலிண்டர் இருக்கு. இதுல இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா காலியான சிலிண்டர், இந்த சிலிண்டர்ல கேஸ் இருக்குது. இப்போ இந்த கேஸ் சிலிண்டர்ல கேஸ் இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ரெகுலேட்டரை கனெக்ட் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஆன் ஆகல. இதுல இருந்து இந்த கேஸ் சிலிண்டர்ல கேஸ் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிட்டு. இப்போ இந்த செய்முறை செய்யறதுக்கு முன்னாடி இந்த எம்டி கேஸ் சிலிண்டரோட வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிலோ 640 கிராம் இருக்குது. இந்த 15.640 கிராம் இருக்கிற இந்த காலியான சிலிண்டர்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணி இதோட வெயிட்டை ஏத்துறாங்க. அதுவும் பட்ட பகல்ல நடு ரோட்லயே பண்றாங்க. அது என்னன்னா வண்டிக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி காலியான சிலிண்டர் ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி படுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வீடுகளுக்கு வரக்கூடிய ஃபுல்லாக கேஸ் இருக்கிற சிலிண்டரையும் அதே மாதிரி அதுக்கு நேர் எதிரில் படுக்க போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 2 கேப்பையும் எடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாக்கெட்லேயே வைக்கக்கூடிய அளவில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன டூலை எடுத்து இந்த 2ஐயும் இணைச்சிருந்தாங்க. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கே சத்தம் கேட்டிருக்கும். அதாவது இந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸ் ஃபுல்லாக இந்த சிலிண்டருக்கு போகுது. இந்த வேலையை பார்த்தீங்கன்னா பட்ட பகலில் வண்டியில் வச்சே பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இதில் இருக்கிற கேஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது மொத்தம் எவ்வளோ கேஸ் இதிலேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வெயிட் போட்டே பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஸ்டார்ட் டைமை நான் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 5வது செகண்டில் நம்ம கேஸை இதுலேருந்து அதுக்கு மாற்ற ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கரெக்டாக ஒரு 35வது செகண்டில் நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ 30 செகண்ட் முடிஞ்சிட்டு இப்போ இந்த சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் போட்டே பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம 30 செகண்ட் கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் 15.640 கிராம் இருந்த இந்த சிலிண்டர் இப்போ 15.780 கிராம் ஆயிட்டு. அதாவது 30 செகண்ட்ல 140 கிராம் அளவுக்கான கேஸ் இந்த சிலிண்டர்லேருந்து இந்த சிலிண்டருக்கு மாறி இருக்குது. இப்போ நம்ம கேஸை எடுத்த இந்த கேஸ் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சிலிண்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 22.380 கிராம் தான் இருக்குது. அதாவது இந்த கேஸ் சிலிண்டர்ல வெறும் 6.480 கிராம் தான் கேஸே இருக்குது. அதாவது பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் கேஸே உள்ள இருக்குது. இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற கேஸ் சிலிண்டர்ல இருந்து 30 செகண்ட்ல 140 கிராம் இந்த கேஸ் சிலிண்டருக்கு மாற்ற முடியும்னா ஃபுல்லா நிரப்பப்பட்ட புது கேஸ் சிலிண்டர்ல இருந்து வெறும் 10-15 செகண்ட்லயே இதே 100-150 கிராம் ஈஸியா ஏத்திடுவாங்க. இப்படி ஒரு சிலிண்டர்ல 100 கிராம் மாதிரி பல சிலிண்டர்ல திருடினாங்கன்னா மொத்தம் எவ்வளவு கேஸ் திருடப்படுது அப்படிங்கறத நீங்களே யோசித்து பாருங்க. அதனால இப்போ இந்த பதட்டமான சூழ்நிலையில புதுசா சிலிண்டர் வாங்கும்போது கண்டிப்பா விழிப்போட இருங்க. இந்த மாதிரி கேஸ் திருடி கள்ள சந்தையில விற்கிறது பத்தினா சட்டப்படி குற்றம். நாம ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் சிலிண்டர்ல நாங்க உங்களுக்கு பண்ணி காட்டணும். இப்போ இந்த மாதிரி கேஸ் திருடப்பட்ட சிலிண்டர் உங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கிட்ட இருந்து திருடப்பட்ட இந்த 140 கிராம் கேஸை நாம எரிய வச்சா எவ்வளவு நேரம் அது எரியும் அப்படிங்கறத இப்போ நம்ம பாத்துடலாம். அடுப்பை பாத்தீங்கன்னா நம்ம சும்மா எரிய விடக்கூடாது. அதனால நம்ம குடிக்கிறதுக்கு வெண்ணி போட்டுடலாம். பாத்தீங்கன்னா டைமரே நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிட்டு ஆனாலுமே அடுப்பு அணையாமல் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் வெண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சுட்டு, அதனால நம்ம இந்த செய்முறைக்காக கேஸை வேஸ்ட் பண்ணாமல் பூரியை நாம சுட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரியும் போட்டு முடிச்சாச்சு. 34 நிமிஷமும் ஆகிட்டு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடுப்பு இன்னுமே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதனால மறுபடியும் நம்ம வெண்ணியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி நேரம் 6 நிமிஷத்தில் அந்த கேஸ் சிலிண்டருக்குள்ள இருந்த 140 கிராம் கேஸ் காலியாகி அடுப்புமே ஆஃப் ஆயிருச்சு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, வெறும்னே 140 கிராம் மட்டுமே இடவுள்ள கேஸ் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஓடி இருக்குது. அடுத்ததாக கேஸ் சிலிண்டரில் நடக்கிற திருட்டுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது என்னன்னா, உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வந்தோன்னா அந்த கேஸ் சிலிண்டர்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சீல் இருக்கான்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறமா அந்த சீல் டேமேஜ் ஆகாம இருக்குதா அப்படிங்கிறத இன்னுமே கவனமா பாருங்க. அப்படி ஒருவேளை டேமேஜ் ஆயிருச்சுன்னா உங்களோட சிலிண்டரை கண்டிப்பா வெயிட் போட்டு பாருங்க. அப்படி நீங்க வெயிட் போட்டு பார்க்கும்போது அந்த சிலிண்டர்
சிலிண்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட்னு சொல்லி ஒரு வெயிட் போட்டிருப்பாங்க. அந்த வெயிட் கண்டிப்பா இருக்கணும். ஒருவேளை அதுல போட்டிருக்க வெயிட்டோட உங்க சிலிண்டரோட வெயிட் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சிலிண்டருக்கு பதில் வேற சிலிண்டரை கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி வெயிட் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமா கவனிக்கணும். அது என்னன்னா அந்த சிலிண்டரோட அடிப்பகுதியில வெயிட்ட கொஞ்சமா கூட்டுறதுக்காக ஏதாவது ஒட்டப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்த சிலிண்டரை பாருங்க. அந்த சிலிண்டர்ல மேல சீல் இருக்குது. ஆனா அந்த சீலை கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது அந்த சீல் டேமேஜ் ஆயிருக்குது. இந்த மாதிரி சீல் உடஞ்சிருக்கிறத பார்த்த உடனே நம்ம நண்பர் வெயிட் மிஷினை எடுத்து வெயிட் போடுறாரு. அப்படி வெயிட் போடுறதுக்கு முன்னாடி அந்த எடை மிஷின் சரியா வேலை செய்தா அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு 50 கிராம் எடைக்கல்ல அந்த வெயிட் மிஷின் மேல வச்சு வெயிட் பாக்குறாரு. அந்த வெயிட் மிஷின்லயும் 50 கிராம் எடை கரெக்டா காட்டிடுது. இப்போ சீல் ஓபன் ஆகி வந்து அந்த கேஸ் சிலிண்டரை எடுத்து எடை மிஷின் மேல வைக்கிறாரு பாருங்க. வெயிட் வந்து 29 கிலோ 870 கிராம் இருக்குது. ஆனா அந்த சிலிண்டர்ல கிராஸ் வெயிட் எவ்வளவு போட்டிருக்குதுன்னா 30 கிலோன்னு போட்டிருக்குது. இப்போ நீங்களே சொல்லுங்க, 30 கிலோ இருக்க வேண்டிய கேஸ் சிலிண்டர்ல 130 கிராம் கம்மியா இருந்துச்சுன்னா அதை கேள்வி கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கண்டிப்பா கேள்வி கேட்கணும்ல. இதனாலதான் நம்ம நண்பர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்துமே டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னா உங்ககிட்ட இருக்க எல்லா ஆதாரத்தையும் வச்சு கண்டிப்பா நீங்க கன்சூமர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதனால திருட்டுத்தனம் பண்றவங்கள நம்மளால தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஆனா அந்த மெத்தடை பயன்படுத்தி அவங்க கிட்ட ஏமாறாம நாம உஷாரா இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேஸ் திருட்டு பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் தான் நடந்ததுன்னு இல்லை, இந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்கு. அதை ஒரு நண்பர் சூப்பரா வீடியோவை எடுத்து போட்டிருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. இப்போ நீங்களே பாருங்க எப்படி ஒரு சிலிண்டர்ல இருந்து இன்னொரு சிலிண்டருக்கு கேஸை மாத்துறாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அதனால இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேஸ் சிலிண்டர் போடுறவங்கனாலே தவறானவங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ண போகும்போது அந்த பாட்டியால அந்த கேஸ் சிலிண்டரை வீட்டுக்குள்ள கொண்டு போய் மாட்ட முடியாது அப்படிங்கறதுனால அந்த பாட்டிக்கு உதவியா அவரே அந்த கேஸ் சிலிண்டரை வீட்டுக்குள்ள போய் மாட்டி விட்டுட்டு திரும்ப எம்டியை வெளியில எடுத்துட்டு வருவாரு. இதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பாட்டி கிட்ட அவர் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வாங்கினதே கிடையாது. இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சிலர் பண்ற தவறால அந்த துறைக்கே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவப்பேர் வருது.